அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் டீடாக்ஸ் அல்லது டாக்ஸின்ஸ் கழிவுகள் ரீதியாக நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டியும் ஒரு புதிய விஷயங்களை மிக அருமையாக தெரிஞ்சுக்க போறோம். அதே போல எப்போதும் நம்ம உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை பார்க்கிறோம் அப்படிங்கும் போது மனிதர்களை பொறுத்தவரையில் மனதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்போ மனதிற்கான பரிபூர்ண ஆற்றல் அப்படிங்கிறது மனித குலத்துக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறது ஒண்ணு. அதனால நம்ம எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் மனம் சார்ந்த விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலும் உடல் சார்ந்த விஷயங்களை எடுக்கணும். உடல் சார்ந்த விஷயங்களை எடுத்தோம் அப்படின்னாலும் மைண்ட் சார்ந்த விஷயங்களை, மனம் சார்ந்த விஷயங்களை எடுக்கணும். அதான் நம்ம கேப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லி, டீடாக்சிங் பாடி அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி பாடி மைண்ட் அல்லது மனசோட சம்பந்தப்படுது, அல்லது பாடியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கங்களோ ஒரு தடைகளோ எவ்வாறு மனதை பாதிக்கிறது அல்லது மூளையினுடைய ஒரு செயல்பாடுகளை பாதிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே போல மூளை சம்பந்தமான விஷயங்கள் மற்ற உடல் உறுப்புகளுக்கோ அல்லது உடல் சார்ந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அல்லது எப்படி இது ரெண்டுமே கம்பைன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கத்துக்கணும். இதை பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கட் பிரைன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா அந்த காலங்கள்ல ஒரு பழமொழியை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா குடலை சுத்தம் செய்து உயிரை வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம குடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சொல்ற மாதிரி ஒரு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் மட்டும்தான் குடலுக்கான விஷயங்கள், அல்லது ஒரு பேதிக்கு ஒரு மருந்து மாத்திரைகளை எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ பேதி ஆயிடுச்சுல நம்ம ஒரு குடலை மட்டும் சுத்தம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாக்ஸின்ஸ் சரியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நினைப்போம். அப்ப அந்த குடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது உடலுக்கானது மட்டும் கிடையாது, மைண்டுன்னு சொல்லக்கூடிய பிரெயினுக்கும் சேர்த்துதான் டாக்ஸின்ஸ் கிளியர் ஆகும். அதே போல மனம் சார்ந்த விஷயங்களுக்குமே நமக்கு அந்த டீடாக்சிங் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும். அப்ப நம்ம குடலை சுத்தம் பண்றது மூலியமா நம்ம மைண்டுக்கோ அல்லது மனம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி கிளீன் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் பிசிக்கலா இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எந்த ஒரு விஷயங்களும் பெரும்பாலும் உடல் சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லி உடல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நிறைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் பல்வேறு மருத்துவ முறைகள்ல இருக்கும். பட் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், மனம் சார்ந்த விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல உடல் என்பது மனதோடு எப்படி ரிலேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இருக்கிறதுல முக்கியமான உடல் சார்ந்து பார்க்கும்போது மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மலச்சிக்கல் அப்படிங்கிற இன்னொரு டெர்மினாலஜில மனம் ரீதியா சொல்லணும் அப்படின்னா மனச்சிக்கல். அப்போ மனம் யாருக்கு சிக்கலா இருக்கோ அல்லது மனம் பாதிப்புக்கு ஆளாயிருக்கோ அவர்கள் எல்லோருக்குமே மலம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதும், யார் ஒருத்தருக்கு மலம் சார்ந்த பிரச்சனை இருக்கோ, மலத்தை வெளியேற்றக்கூடிய தன்மைகள்ல சிக்கல் இருக்கோ அவர்களுக்கு படிப்படியாக மனதளவிலும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சிலவங்க இப்போ நம்ம மன ரீதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மன ரீதியா மட்டுமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு மைண்ட் நல்லா கிளியரா இருக்கும். ஆனா உடல் ரீதியா அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியா நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, மன ரீதியா விட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு உடல் ரீதியா நல்லா இருப்பாங்க, ஆனா மன ரீதியா சரியா இல்லாம போவாங்க. ஆனா இங்க நமக்கு என்ன சொல்றோம்னா நமக்கு என்னதான் மன ரீதியா நம்ம சரியா இருந்து உடலை பார்த்துக்காம போனாலும் உடல் ரீதியாக சரியா இருந்து நம்ம மனதை கவனிக்காம போயிட்டோம் அப்படின்னா இரண்டுமே நமக்கு எதிர்காலங்களில் அல்ல ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சனை படிப்படியாக கொண்டு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரே நாள்ல நடந்துராது. அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ பாடியும் மைண்டும் நம்ம டீடாக்சிபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா கிளியரா தெரிய வரும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் சொல்லக்கூடியது நம்மளுடைய குடலிற்கும் நம்மளுடைய டைரக்டா பிரெயினுக்கும் மைண்டுக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்களா அமையும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு பிக்சர் ஷோ பண்றேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். gut brain axis.
ஆல்ரெடி ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இந்த வகுப்புல வந்து இன்னும் அடிஷ்னலான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இதான் வந்து கட் பிரைன் ஆக்சிஸ். இப்போ இந்த கட் பிரைன் ஆக்சிஸ்ல நமக்கு வந்து இந்த குடல் அப்படிங்கிறது வந்து அல்டிமேட்டா நம்ம ஒரு டைஜஷன் சிஸ்டத்தை பத்தி நம்ம அடுத்ததா பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது அந்த குடல் பகுதிகள் அப்படிங்கிறத நம்மளுடைய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அல்லது டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றக்கூடியதுல பிரதானமாக இருக்கக்கூடியது நம்மளது குடல் சார்ந்த விஷயங்கள். அடுத்தபடியாக நமக்கு மனம் சார்ந்த விஷயங்களை டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரைன், மூளை சார்ந்த விஷயங்கள். அப்போ மனம் என்பது வெறும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு இதயத்துல இருந்து வருது, இல்ல வந்து உடம்புல அது வந்து எமோஷன் ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்து வருதுன்னே தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரைன்ல ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா தெரியும், கட் பிரைன் ஆக்சிஸ், நர்வஸ் சிஸ்டம், பிரைன் கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தெரியும், பிரைன் கெமிக்கல்ஸ். அந்த பிரைன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 4க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸும் இருக்கும். பட் பொதுவாக வந்து ஒரு 4 டைப்ஸ் வந்து சொல்லுவாங்க. என்டார்பின், ஆக்சிடோசின், செரட்டோனின், டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மிக முக்கியமாக அந்த டோபமைன் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பழக்க வழக்கங்களுக்கோ அல்லது நமக்கு வந்து சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது, அல்லது திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிறோம். ஒரு உணவாக இருக்கலாம், ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம், அல்லது ஒரு படம் பார்க்கறதா இருக்கலாம், ஒரு பிடிச்ச ஒரு நாவல் படிக்கிறது, ஒரு புக்கை படிக்கிறது. அது மாதிரி வந்து எந்த விஷயங்கள்லாம் நம்ம திரும்ப திரும்ப செய்யறோமோ அல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்குமோ அத்தனை விஷயங்களுக்கும் அந்த டோபமைன் அப்படிங்கிறதா மிக முக்கியமான காரணமா இருக்கும். ஃபார் எனி டைப் ஆஃப் அடிக்ஷன் அந்த பிரெயின்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த டோபமைன் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ரீசனா இருக்கும். அடுத்ததாக அந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம், இது பொதுவாக வந்து நம்முடைய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளுக்கும் அல்லது நம்ம வந்து கவலைகள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஆளாகாம இருக்கணும் அப்படின்னாலும் இந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் தான் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணமா இருக்கும். அப்படி இந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நர்வஸ் சிஸ்டம்ஸ் மூலியமாக நமக்கு ஒரு தகவல்களை கடத்தக்கூடிய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து அடுத்ததான் ஒரு பிக்சர் ஷோ பண்ணும்போது ரொம்ப கிளியரா புரியும். ஸோ இந்த பிக்சர் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உடல் ரீதியான கழிவுகள்ல வந்து பிரதானமாக இருக்கக்கூடியது குடல் கழிவுகள். மனம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது பிரெயின் தான் வந்து எந்த ஒரு கமாண்டிங் சிஸ்டத்துக்கும் வந்து கட்டளைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரெயின் சார்ந்த விஷயங்கள். அடுத்ததான் இப்ப அந்த பிரெயினுக்கும் நமக்கு வந்து அந்த குடலுக்குமான அந்த கனெக்டிவிட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம்ஸ் மூலியமா வந்து இருக்கும். அதுலயும் பிரதானமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேகஸ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பிக்சர் வந்து ஷோ பண்றேன், அது வந்து உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக இந்த கனெக்டிவிட்டி நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் கெமிக்கல்ஸ், கட் பாக்டீரியா அந்த மாதிரி எல்லாம். அடுத்த கீழே ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா மெமரி லேப்சஸ், பிரெயின் ஃபார்ம், டிஃபிகல்டி வித் கான்சென்ட்ரேஷன், ஹெட்ஏக்ஸ், increased risk of mental health conditions like depression and anxiety. அப்ப என்னன்னா, நமக்கு மன ரீதியா ஒரு பிரச்சனையில வந்து இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ நம்ம வந்து மன ரீதியான பிரச்சனைக்கு ஆளாகணும் அப்படின்னாலும் அது டைரக்டா நம்முடைய குடலை பாதிக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களாலேயோ அல்லது செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ்னாலேயோ அல்லது வேகஸ் நர்வ் மூலியமாவோ இது ஒரு தொடர்புகள் டைரக்டா நம்ம மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் குடலுக்கும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் வந்து ஒருத்தர் வந்து மன ரீதியா பாதிக்கும் போது குடல் பாதிக்கப்படுது அல்லது குடல் பாதிக்கும் போது ஏன் வந்து நமக்கு பிரெயின் அதாவது வந்து மைண்ட் ரிலேட்டடா பிரச்சனை வருது அப்படிங்கிறதையும் இந்த கனெக்டிவிட்டியில வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப என்னன்னா, நம்ம குடலை வந்து சரியா வந்து ஆரோக்கியமா இயற்கை உணவுகளை கொடுத்து சரியான வந்து நார்ச்சத்துகள் உள்ள உணவு கொடுத்து நம்ம குடலை வந்து சரியா சுத்தமா வச்சிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்முடைய மனம் சார்ந்த 90 to 95% ஆஃப் த விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். மனதிற்குன்னு சொல்லி நம்ம வந்து வேற எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத
புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து யோகா பண்றோம், தியானம் பண்றோம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்றோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயம் வந்து மனம் சார்ந்த விஷயங்கள எனக்கு கான்சென்ட்ரேஷனே வர மாட்டேங்குது சார், எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த மனம் சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க தவிர்த்து உடல் ரீதியா உண்மையாவே தன்னுடைய உடல் மொழிகள், அந்த பாடியோட லாங்குவேஜ் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பெருசா வந்து கேர் பண்ண மாட்டாங்க. அப்ப பொதுவாக ஒரு மனிதனாக நம்ம இருக்கும் பொழுது உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் சரியான தன்மையில நம்ம ஆரோக்கியமா வச்சிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் உடல் ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்களை அடைய முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சொல்லிருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாருக்கும் வந்து கிளியரா புரியுதா? ஏன் வந்து மனம் பாதிக்கப்படும் போது உடல் பாதிக்கப்படுது, உடல் பாதிக்கும் போது மைண்ட் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை வருது, இல்ல வந்து கோவப்படுறோம் அப்படிங்கும் போது, கோவப்பட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நமக்கு வந்து சாப்பிடுறதுக்கு வந்து தோணாது பெருசா. ஆனா ஒரு சிலர் இருப்பாங்க, கோவம் வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய வந்து சாப்பிடுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அப்ப நம்ம கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள்ல வந்து நமக்கு வரும்போது அந்த டைம்ல நம்ம எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் ஒரு வைராக்கியத்துக்காகனாலும் நம்ம கோபப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருப்போம். அல்லது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால சாப்பிட முடியாது. அப்படி வந்து நம்ம கோபமா இருக்கும் போதோ அல்லது எமோஷனல் ரீதியா வந்து நம்ம பேலன்ஸா இல்லாத நேரங்களில் ஒருவேளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அது முழுமையான ஜீரணமாக நடைபெறாது. அல்லது விஷமாக தான் நம்ம உடல்ல வந்து அது போய் கலக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு மன ரீதியா ஒரு பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எமோஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு வகையில வந்து ஒவ்வொரு ஆர்கான்ஸை வந்து பாதிக்கும். அப்படி பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கான்ஸும் ஏதோ ஒரு வகையில நம்முடைய ஜீரண மண்டலத்தோட தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா முழுவதுமாக நம்முடைய ஜீரணம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்ப நம்ம அந்த முழு ஜீரணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாய் முதல் ஆசன வாய் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராசஸும் சரியா நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் ஜீரணம் ரீதியாக செரிமான ரீதியாக சரியா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ செரிமானத்துக்கு பின்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அந்த டைஜஷன் சரியா ஆயிடுச்சு சார், ஆனா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து சரியா உறிஞ்சப்படல அல்லது உறிஞ்சப்பட்ட அந்த சத்துக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்களுக்கும் சரியா போயிட்டு சேரல அப்படின்றதும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெறும் செரிமானம் மட்டும் கிடையாது, செரிமானத்துக்கு பிறகும் பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அதையுமே ஒரு மேடம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. சார் பிளட்ல வந்து டாக்ஸின்ஸ் இருக்கும்போது அவங்க ஆர்கான் பாதிப்பு இருந்தாலும் இல்லாம போனாலும் அப்ப நம்ம ஒரு மெடிக்கேஷன்ஸ் ஒரு மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணும்போது ஆல்ரெடி அந்த பிளட் அங்க டாக்ஸின் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அதுதான் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது வந்து நமக்கு பிளட் மூலியமா தான் போகும். அப்ப அதுலயே வந்து நமக்கு டீடாக்ஸ் ஆயிருக்கு, சாரி நமக்கு டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கும் போது நம்ம எந்த ஒரு விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்னாலும் அது வந்து அந்த பரிபூர்ண எனர்ஜியாக ஒவ்வொரு செல்லுக்கும் போயிட்டு சேராது. அப்ப என்ன நடந்தலாம், டைஜஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு சரியா நடைபெற்றாலும் அது ஒவ்வொரு ப்ராசஸாக ஒவ்வொரு செல்களுக்கும் சென்றடைந்து அந்த வளர்சிதை மாற்றம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியா நடந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா புரியுதுங்களா நான் சொன்ன விஷயங்கள்? எஸ், எல்லாரையும் வந்து மியூட் பண்ணிருக்கேன். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து மியூட் எடுத்துட்டு தாராளமா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். எஸ் சார், புரியுது சார். கிளியரா புரியுதுங்களா? ஏன் வந்து மனம் பாதிக்கப்படும் போது உடல் பாதிக்கப்படுது, உடல் பாதிக்கும் போது மனம் ஏன் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. ஸோ இந்த குடல் பகுதிகளை கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து ஒரு பாக்டீரியாஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா அதுக்கான ஒரு பிக்சரும் நான் வந்து இங்க ஷேர் பண்றேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இது வந்து HPA ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வயலட் கலர்ல இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அந்த நியூரோ பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நரம்பு வழியாக மூளையோட டைரக்ட் தொடர்புல வந்து இருக்கும். அப்ப இந்த HPA ஆக்சிஸ்ங்கிற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைப்போதலாமஸ் அல்லது பிட்யூட்டரி மற்றும் அட்ரினல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நர்வஸ் சிஸ்டம் அல்லது வேகஸ் நர்வஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையில நமக்கு டைரக்டாக
குடலோட தொடர்பு கொண்டிருக்கும். அப்ப நமக்கு வந்து வயிறு வந்து உப்பசமா இருக்கு, வயிற்று சுத்தி எனக்கு வலியா இருக்கு, வயிறுல பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லது அடுத்த பிக்சர் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வரக்கூடிய எந்த ஒரு ஆர்கன் நமக்கு பாதிச்சுது அப்படின்னாலும் கண்டிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்ப நமக்கு இந்த நியூரான்ஸ் சொல்லக்கூடிய அல்லது வந்து நெர்வஸ் சிஸ்டம்ஸ் பிரெயின்ல இருந்து டைரக்டாக ஆர்கான்ஸ்கெல்லாம் வந்து ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய அந்த நெர்வஸ் சிஸ்டம்ஸ் மூலியமா கனெக்ஷன் எந்தெந்த ஆர்கான்ஸ்கெல்லாம் போகுதோ அத்தனை ஆர்கான்ஸ்களும் நாம மன ரீதியா பேலன்ஸா இல்லாம போயிட்டோம் அப்படின்னா பாதிக்கும் அப்படிங்கறது அர்த்தம். இது வந்து மன ரீதியா பார்க்கும்போது. அடுத்ததாக உடல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல், ஒரு லிவர் எடுக்கிறோம் அல்லது வந்து ஒரு ஸ்டொமக் வயிறு எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்தந்த விஷயங்களை வந்து பாதிக்கிற மாதிரியான உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் அந்த உறுப்புகளோ அந்த உடலோ ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு மைண்ட் அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியரா? இதுவரையும் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா தெரியும், குடல்ல இருந்து போனோம் அப்படின்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து ஆங்ஸைட்டி, மூடு, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். பிரெயின்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் டெலிவரி. அதாவது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை அல்லது உணவுகளும் வந்து என்னதான் நம்ம சத்தான உணவுகளா எடுத்தோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு உடல்ல வந்து செரிமானம் சரியா ஆயிட்டாலும் அந்த உறிஞ்சப்படுகிற தன்மை அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லாம இருக்கும். அடுத்ததாக அப்சார்ப்ஷன் ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த ரத்தத்தின் மூலியமாக ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது இல்லாம போயிடும். இப்ப நிறைய மருந்துகளை வந்து எடுக்கிறாங்க சார், ஒரு சில அவங்களுக்கு வந்து வேலையும் செய்ய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு செரிமானம் ஒரு பக்கம் வந்து சரியாக இருந்தாலும் அந்த அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிச்சு கொண்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் சேர்க்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது பாதிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உடல் ரீதியா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து சரியா வந்து அங்க அந்த மருந்து வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போயிட்டு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு சரியா அது வந்து அங்க நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த நியூட்ரிஷனை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கோ அது சம்பந்தப்பட்ட செல்களுக்கோ சரியா இருந்தா மட்டும்தான் நடக்கும். அப்படி அது வந்து சரியா வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா பிரெயின்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸோ அல்லது பிரெயின் ஆக்டிவிட்டிஸோ அல்லது மனம் சார்ந்த விஷயங்களையோ நமக்கு ஆரோக்கியமான தன்மை இருந்தா மட்டும்தான் பரிபூர்ணமாக ஒரு மருத்துவ முறைகளோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் 100% சரியாக சென்றடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ இப்ப வந்து சொல்லுங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ முறை வந்து சரியா வந்து வேலை செய்யல அல்லது வந்து சிகிச்சை பலன் வந்து சரியா இல்லை அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து காரணமாக இருக்கலாம்? anyone please kindly respond. yes. நோயின் மூல காரணத்தை நோக்கி சிகிச்சை அளிக்காதது காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? வெரி குட். நெக்ஸ்ட். மனம் வந்து ஒரு சிகிச்சை முறைய ஒரு டவுட்டோட அணுகுனாங்கன்னா அப்படின்னா அது வந்து பலன் அளிக்காம போகும். ஒரு சிகிச்சை முறையே இதுல சரியாகிடும் அப்படின்ற ஒரு ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உடலும் ஏத்துக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். சரி. சோ இதெல்லாம் எப்படின்னா நம்ம எப்படி சொன்னோம் இல்லையா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு கோபம் இருக்குன்னா கோபமா இருக்கும்போது நம்ம சாப்பிட சொன்னோம்னா சாப்பிட மாட்டோம். இப்ப கோபமா இருக்கும்போது எப்படி வந்து நம்ம ஒரு உணவை வந்து நம்மளால எடுத்துக்க முடியலையோ அப்படியே நம்ம சரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த உணவு வந்து 100% சரியா வந்து ஜீரணமாகாது. அப்படி ஜீரணமே ஆனாலும் அது முழுமையான தன்மையா கரெக்டா சென்றடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். விஷமாக மாறும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, பசித்த பின் தான் புசிக்கணும், ரொம்ப நல்லா பசிச்சுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள், அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னா பசிக்காம நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்து பாடியில வந்து டாக்ஸினா தான் மாறும், விஷமா தான் மாறும், கெமிக்கல்ஸா தான் மாறும். ஏன்னா நம்ம ஒரு பிசிக்கல் ரீதியான விஷயங்களை மட்டும் 100% ஆரோக்கியமான தன்மைக்கு வந்து காரணம் கிடையாது. மனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி வந்து இந்த 72,000 நாடி நரம்புகள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாடி நரம்புகள் வழியாகவும் நம்முடைய ஒவ்வொரு எமோஷன்ஸும் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும்.
அதனால நமக்கு எமோஷனல் ரீதியாகவும் ஒரு பேலன்ஸான ஸ்டேட் அப்படிங்கிறது உடலுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் நாம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதாவது அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன் பார்க்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் 100% சரியான பரிபூர்ணமாக செரிமானிக்கப்பட்டு அது வந்து மற்ற உடல் பாகங்களால வந்து உட்கிரகிக்கப்பட்டு அந்த உட்கிரகிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்த ஒரு ஆற்றல்களும் அந்த ஒரு எனர்ஜியும் சரியா வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போயிட்டு சேர்ந்து அந்த வளர்சிதை மாற்றம் சரியா நடந்து அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த செல்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய ஒவ்வொரு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகள் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த செல்கள் வந்து வளர்சிதை மாற்றங்கள் மூலியமாக வெளியேறக்கூடிய கழிவுகள், இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா மொத்தமே நமக்கு சேர்ந்து வந்து சரியா வெளியேறிச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ நம்ம வந்து இது அடிப்படை மொத்தத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா மனமும் உடலும் இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சார் மனம் எப்படி வேணா இருந்துட்டு போகுது சார், 3 வேளை பசிக்குதா, பெல் அடிச்சாங்களா இல்லை சாப்பிட்றேன், டைம் ஆச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனா சாப்பிடக்கூடிய சத்துக்கள் 100% சரியா வந்து நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு டாக்ஸினா வெளியேறுமான்னு கேட்டீங்க அப்படின்னா மைண்ட் வந்து நமக்கு பேலன்ஸா இல்லை அப்படின்னா வெளியேறாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ செரிமானம் ஆயிடும், அப்சர்வ் ஆயிடும். ஆனா அந்த அதனால உருவாக்கக்கூடிய அந்த டாக்ஸின் வந்து 100% சரியா வெளியேறி இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா வெளியேறி இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. கிளியரா? இது எல்லாருக்கும் புரியுதா? சோ எமோஷன்ஸ் நம்ம சரி பண்ணாம நம்ம வந்து உணவுகளை எடுத்தாலும் சரி அல்லது மருத்துவ முறைகளை எடுத்தோம் அப்படின்னாலும் சரி பரிபூர்ணமா வேலை செய்யுமான்னு கேட்டோம் அப்படின்னா வேலை செய்யாது. ஒருவேளை அப்படியே நமக்கு வந்து அங்க பலன் அளிச்சாலும் அது ஒரு ஒரு டெம்பரரி ஒரு நமக்கு ஒரு 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 அசாதாரண சூழ்நிலைகளை வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃபா தான் கொடுக்குமே தவிர்த்து ஒரு நமக்கு வந்து ஒரு லாங் டர்ம் பெனிஃபிட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? புரியுது எல்லாருக்கும்? புரியுதுங்கய்யா. சரி, இப்பதான் வந்து நம்ம டைரக்டா வந்து டாபிக் உள்ள வரப்போறோம். அதாவது டைஜஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தெரியும், ஒரு அனிமேட்டட் பிக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ நம்ம வந்து வாயில வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறோம், ஈசோபேகஸ் அல்லது உணவு குழல் வழியாக வந்து என்ன பண்ணுது, ஸ்டொமக்குள்ள போகுது. ஸ்டொமக்குள்ள போனோம்னா அங்க நமக்கு ஒரு ஆசிட் வந்து சுரக்கப்பட்டதுல இருந்து ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகி நம்மளுடைய உணவுகளை வந்து செரிமானம் பண்ணி அடுத்ததாக அனுப்பும். அடுத்ததாக அனுப்பும் போது நமக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பேங்க்ரியாஸ்ல இருந்து நமக்கு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இன்சுலின் மாதிரியான விஷயங்களும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து கால் பிளாடர்ல இருந்தும் அடுத்ததாக லிவர்ல இருந்தும் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். அடுத்ததாக வந்து குடல் வழியாக சென்று நமக்கு அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நடந்து ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து பெருங்குடல் வழியாக மலம் அப்படிங்கிறது வந்து வெளியேறும். இது வந்து நிறைய ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு ஒரு ஜீரணம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டொமக் வயிறு மட்டும் சரியா இருந்தா முழு ஜீரணம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. இது வந்து நம்ம இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது வந்து மூன்றுமே ஒரு சமநிலையோட ஒரு ஒத்த தன்மையில இருக்கும்போது தான் ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஓல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அல்லது ஓல் டைஜஸ்டிவ் ப்ராசஸ்ல நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆர்கன் வீக் ஆச்சு அப்படின்னாலும் அது பர்டிகுலர் என்ன டாஸ்க் செய்யணுமோ அது வந்து நமக்கு சரியாக நடைபெற்று இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒட்டுமொத்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நமக்கு சரியா இருக்கணும் அப்படின்னா இங்க வாய் முதல் ஆசன வாய் வரையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியா இருந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியா நடந்தது அப்படின்னு சொன்னாலே எவ்வளவுதான் நம்ம பாடியில வந்து டாக்ஸின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் கிரியேட் ஆச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்லி சரியா வந்து வெளியேறிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எல்லாத்தையுமே என்னவா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்களா மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சார் எனக்கு வந்து லிவர்ல ப்ராப்ளம் சார், இப்போ லிவர் எல்லாம் சரியாயிடும் இல்லையா சார், லிவர் சரி பண்ணிட்டு இருந்தா போதும் எல்லாமே சரியாயிடும், இல்லை எனக்கு லிவர் மட்டும்தான் சார் ப்ராப்ளம், மற்றதுல பிரச்சனை இல்லை சார், நல்லா பசிக்குது நல்லா சாப்பிட்றோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனைத்து ஆர்கன்ஸுமே நமக்கு வந்து சரியா இயங்கினா மட்டும்தான் ஆரோக்கியமான தன்மை இருக்கு. அதே போல இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நமக்கு பாதிக்கப்படுவதற்கு உடல் ரீதியான காரணங்களும் இருக்கலாம், மன ரீதியான காரணங்களும் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து அங்க பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அதோட பணிகள் அதோட வேலைகள் என்னவோ அதை வந்து அது சரியா செய்யாம போயிடும். இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குன்னா அது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து சரியா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னா குவாலிட்டி ப்ராடக்ட் அல்லது கியூசின்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல். கியூசி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு சர்டிபிகேட்டில் வந்து ஒரு லேபிள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா வந்து 100% சரியா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அந்த கியூசி சர்டிபிகேட் இல்ல அல்லது கியூசி வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபெக்டிவ் ப்ராடக்ட்டோ அல்லது வேஸ்ட் ப்ராடக்ட்டோ ஸ்கிராப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது டெஃபெக்டிவ் அல்லது அன்ஃபிட் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த கியூசி இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம முழுமை பெற்ற ஒரு ப்ராடக்டாக ஒரு பொருளாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ணவும் முடியாது. அது போல இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆர்கன்ஸ் பாதிச்சுது அப்படின்னாலும் அது நமக்கு டெஃபெக்டிவ் டைஜஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இது ஒரே நாள்ல நமக்கு தெரிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது, படிப்படியா தான் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு உறுப்புகள் அல்லது அந்த ஒரு உறுப்பினுடைய பணிகள் அப்படிங்கிறது உடலை சார்ந்தது மட்டும் கிடையாது, மனம் சார்ந்த விஷயங்களும் டைரக்டா இங்க லிங்கேஜ் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால மனம் சார்ந்த விஷயங்களோட தாக்கங்களோ அல்லது உடல் சார்ந்த விஷயங்களோட தாக்கங்களோ படிப்படியாக தான் தெரியும். ஒரு சிலர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சார் அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டாரு அப்படின்னா. இப்போ திடீர்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் வந்து பெரும்பாலும் 90 to 95% வந்து உண்மையாக வந்து கிடையாது. ஒரு 5 to 10% அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். அதுவுமே வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து ஹெல்த்தியா இருந்து மனமும் உடலும் திடமா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஏதாச்சும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வேற. பட் 90 to 95% ஆஃப் த ப்ராப்ளம் சடனாக திடீர்னு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறுகளை செஞ்சிருப்பாங்க அல்லது பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது சார், புரியுது. இதுல டைஜஷன் ப்ராசஸ்ல பார்த்தோம் அப்படின்னு நமக்கு வாயில இருந்து ஆசன வாய் வரையில ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப் டு வந்து நமக்கு ஸ்டொமக் ஸ்மால் இன்டெஸ்டின் வரையில வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகும். அது என்னன்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்து நம்முடைய அந்த உணவு வந்து அந்த பாதியில வந்து சரியா கொண்டு போயிட்டு நமக்கு வந்து வெளியே தள்ளக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எப்படி வந்து இப்போ ஒரு கடல் அலை வந்து நமக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு வேவ் ஃபார்ம்ல வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை தள்ளி 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 மேல இருந்து கீழ் நோக்கி ஒவ்வொரு பாதையா வந்து கொண்டு போயிட்டு ஆசன வழியா வந்து வெளியேற்றக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது இதுல வந்து நடக்கும். அடுத்ததாக கெமிக்கல் டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் பிக்சர்ல வந்து பார்த்திருந்தோம். ஆசிட் வந்து ஒண்ணு கொட்டுற மாதிரி, அதுக்கடுத்து வந்து நமக்கு பேங்க்ரியாஸ்ல இருந்தோ அல்லது கால்பிளாடர்ல இருந்தோ லிவர்ல இருந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பைல் ஜூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவர்ல இருந்து வரக்கூடியதெல்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு என்ஜைம்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மூவ்மெண்டா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இனிமே வந்து ரொம்ப சாஃப்டனா பண்ணி நமக்கு அனுப்பக்கூடிய விஷயங்கள். இதுல அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து புரியும். அந்த கிரீன் கலர்ல கொடுத்துக்கிற என்ன சொல்றாங்கன்னா வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது வந்து நம்ம சியூ பண்ணக்கூடியது, வாயில வந்து நம்ம எப்படி வந்து மென்னு நம்ம வயிற்றுக்குள்ள அனுப்புறோம் அப்படிங்கிற ப்ராசஸ். அந்த மெஜெண்டா கலர் அப்படிங்கிறது ப்ரொபல்ஷன், அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த கலர்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இது ஒரு வேவ்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் கிளியரா தெரியுது அந்த வேவ்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்குறது அந்த மெஜெண்டா கலர்ல. எஸ் ப்ளீஸ், கிளியர்? ஓகே, தேங்க்யூ. சரி, அடுத்தது மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படிங்கறத வந்து நம்ம வாயுவையை எந்த அளவுக்கு நம்ம வந்து சரியா வந்து மென்னு ஒரு விஷயங்கள் வந்து நொறுங்க தின்னு உமிழ்நீரோட கலந்து அனுப்பணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த டைஜஷனுக்கு வந்து அது சரியா வந்து வேலை செய்யும். ஏன்னா இப்ப நம்ம வந்து இப்போ சரியா வந்து மென்னு திங்கல அல்லது வந்து அந்த உமிழ்நீரை வந்து சரியா சேர்த்து நம்ம வயிற்றுக்குள்ள வந்து அனுப்பல அப்படின்னா இங்க வந்து கெமிக்கல் டைஜஷன் எல்லாம் வந்து நடந்துரும். ஆனா எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு உணவு சமைக்கணும் அப்படின்னா அதற்கு அத்தனை விஷயங்கள் இருந்தா மட்டும் அந்த உணவு அப்படிங்கிறது வந்து சரியா வந்து சமைக்க முடியுமோ, அது போல இந்த செரிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை வந்து சரியா நடைபெறணும் அப்படின்னா ஒவ்வொன்றினுடைய பங்களிப்பும் வந்து சரியா வந்து இருக்கணும்.
அப்ப இங்க ஒரு விஷயம் இருக்கு சார், ஆனா ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அரைகுறையா தான் நடக்கும், டெஃபெக்டிவா தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டெஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அந்த ஜீரணம் என்பது அஜீரணமா இருக்கும், அது செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருக்கும். உடல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா உடனே வந்து ஒரு செரிமான கோளாறு அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனா மனம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளாகும். நமக்கு வந்து இது மனம் சார்ந்த பிரச்சனைனாலதான் நமக்கு உடல்ல வந்து பல்வேறு ஆர்கன்ஸ் பாதிச்சிருக்கு அல்லது உடலே பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். ஏன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு நாள்ல 2 நாள்லயே வந்து ஏன் வந்து ஈஸியா தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, மனம் என்பது டைரக்டா வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட கனெக்டா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கும்போது நீங்க வந்து ரிசீவ் பண்றீங்க, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நான் வந்து கேட்கிறேன் அப்படிங்கும்போது என்னுடைய உடல்ங்கிறது இங்கேயே தான் இருக்கும். முன்னாடி என்னுடைய பிரெயினோ மைண்டோ சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஆல்வேஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த பிரெயின் அல்லது அந்த மைண்டினுடைய ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாவும் ரொம்ப டைனமிக்காவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அல்லது வெளிப்பாடுகள் தெரியறதுக்கு அதிக நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. நியூட்ரியன்ஸ், அடுத்ததாக வாட்டர், அப்புறம் இந்த வாட்டர்ல இருந்து பிளட் வெசல்ஸ் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நிணநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்தெல்லாம் வந்து அந்த சத்துக்களை வந்து உறிஞ்சக்கூடிய விஷயங்கள். அடுத்தது லாஸ்ட் அந்த லார்ஜ் இன்டெஸ்டின் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சுவாரஸ்யமான விஷயம். நம்ம வாட்டரை வந்து அங்க முழுமையா ஒரு நம்ம உணவு எடுக்கக்கூடியதுல வந்து அதிகப்படியான நீர் சத்துக்களை உறிஞ்சக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எங்க நடக்கும் அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டின்ல தான் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைஜஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து சரியா நடந்தது அப்படின்னு நடக்கும். அதே போல நமக்கு இந்த டைஜஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அதுல வந்து ரிலேட்டபிளா வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஏன் வந்து மனம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த விஷயம் தான். இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம உள் செலுத்தக்கூடிய விஷயங்கள், ப்ரொபல்ஷன், கெமிக்கல் டைஜஷன், மெக்கானிக்கல் டைஜஷன், அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து லாஸ்டா வந்து டெஃபெகேஷன் அல்லது வெளியேற்றக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஆர்கன்ஸ், just a minute. சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? என்னன்னு ப்ளீஸ். எஸ், anyone please kindly read. சார் அதுல இருக்கு அந்த நேம் போட்டிருக்கீங்களா சார், சலைவரி ஆமா ஆமா, கிளான்ஸ். எஸ் எஸ், ஆமா அது மட்டும் படிங்க. ஓகே சார். சலைவரி கிளான்ஸ், டீத் அண்ட் ஜா, லிவர், கால் பிளாடர், டியோடினம், கோலன், டங், ஈசோபேக்கஸ், ஸ்டொமக், pancreas, ஸ்மால் intestine, ரெக்டம். சரி, ஸோ இந்த மாதிரி இத்தனை உறுப்புகளை வந்து பேசிக்கா வந்து ஒரு டைஜஷன் வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்னா வந்து இத்தனை உறுப்புகள் வந்து நமக்கு சம்மந்தப்படும். அப்போ ஒருத்தங்க வந்து லிவர்ல ப்ராப்ளம் சொல்றாங்க அல்லது ஸ்டொமக்ல ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க, பேங்க்ரியஸ்ல ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலகட்டங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே இன்சுலின் ப்ராப்ளம் அப்படின்னா கணையம் ப்ராப்ளம், பேங்க்ரியஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, அப்ப இந்த ஒரு படியில ஒரு உறுப்புல வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து எதனால, அதனால வந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து எது பாதிச்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம், அல்லது வந்து எது டெஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேள்வி புரியுதா? லிவர் அண்ட் ஸ்டொமக் சார். இல்ல ஓகே, லிவர் அண்ட் ஸ்டொமக் ஓகே, மொத்தமா வந்து நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்ட் சார். சரி, அப்ப நான் லிவர்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி,
ஜிபி கால்பேடல இருந்தாலும் சரி, ஸ்டொமக்ல இருந்தாலும் சரி, உணவு குழாயில இருந்தாலும் சரி, நாக்குல ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, டீத் அண்ட் ஜால இருந்தாலும் சரி, சரியா வந்து உமிழ்நீர் சுரக்கலன்னு சொன்னாலும் சரி, அல்லது வந்து சிறுகுடல்ல இருந்தாலும் பெருகுடல்ல இருந்தாலும் சரி, பேங்க்ரியாஸ்ல இருந்தாலும் சரி, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வரக்கூடிய எந்த ஒரு ஆர்கான்ஸ்ல ஒரு பாதிப்புகள் இருந்தது அப்படின்னாலே அவர்களுக்கு அஜீரணம் அல்லது செரிமான கோளாறுகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் வந்து ஒரு டயபெட்டிஸ் வந்து உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் வந்து மிக முக்கியம் சொல்றாங்கன்னா, உணவியல் முறைகள் அப்படின்னு சொல்லும்போது, உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதனுடைய அடிப்படை தன்மைகள் மொத்தமே வந்து சரியா வந்து கவர் ஆகணும். எந்த உணவுகள் எடுக்கணும், எவ்வளவு அளவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் மன ரீதியா பார்க்கும்போது வாழ்வியல் முறைகள் எப்படி வந்து அவங்க தூங்குறாங்க, செய்யறாங்க, எந்திரிக்கிறாங்க, என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, அல்லது மனதை வந்து எப்படி பேலன்ஸா வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் சேர்ந்து மனம் சார்ந்த விஷயங்களை பண்ணோம். அப்போ மனம் சார்ந்த விஷயங்களும் அந்த உணவு சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து ஒரு சரியான தன்மையை கொண்டு வரும்போது அங்க நமக்கு அங்க வந்து நமக்கு டயபெட்டிஸ் சரியாகுதுங்கிறது மீனிங் கிடையாது. நம்மளுடைய செரிமான தன்மை அப்படிங்கிறது சரியாகுது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்முடைய செரிமான தன்மை வந்து சரியாகும் பொழுது அந்த செரிமானத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாக இயங்க ஆரம்பிக்கும். அது சரியாக இயங்கும் போது அந்தந்த உறுப்புகளுக்குன்னு சொல்லி என்னென்ன பிரைமரி அல்லது செகண்டரி ஒர்க் இருக்கோ அத்தனை விஷயங்களும் சரியா வந்து நடைபெறும். அப்போ அத்தனை விஷயங்களும் சரியாக நடைபெறும் போது படிப்படியாக ஆட்டோமேட்டிக்லி ஒரு மனிதனுடைய ஆரோக்கிய தன்மை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்லி வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிளியர்? யாராச்சும் ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாமே. கிளியர் சார். ஓகே. ஸோ அடுத்ததா வந்து இப்போ ஒரு எமோஷன் ரீதியா வந்து நான் ஒரு பிக்சர்ஸ் ஒன்று ஷோ பண்றேன். அது பார்க்கும்போது நமக்கு இப்போ நம்ம அப்போ பிகினிங்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹார்ட் பாதிக்கப்படும் சார், இல்லை வந்து பிராணசக்தி பாதிக்கும் போது பல்வேறு பிரச்சனை வரும், சரியா வந்து நமக்கு டாக்ஸின்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், அல்லது வந்து டாக்ஸின் வந்து வெளியேறது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இது வந்து நமக்கு ஸ்டொமக் பார்த்துருந்தோம், அடுத்தபடியாக நமக்கு லிவர் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், டைஜஷன் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கட்டமாக இதுல வந்து கிட்னின்றதோ அடுத்தது ஹார்ட், லங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். இது வந்து நமக்கு டைஜஷன்ல வந்து டைரக்டாங்கிற ஒரு பங்கு வந்து எல்லாமே இருந்தாலும் டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து சம்பந்தப்படும். அது வந்து நம்ம டாக்ஸின்ஸ் எப்படி எல்லாம் வெளியேறுது, டாக்ஸின்ஸ்ல வந்து எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப கிளியரா புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ இதுல வந்து நமக்கு டைஜஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டொமக் அண்ட் லிவர் அப்படிங்கிறது வருது இல்லையா? அப்போ ஸ்டொமக் சார்ந்தும் லிவர் சார்ந்தும் நமக்கு எந்த மாதிரியான மனம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தவங்க ரீட் பண்ண முடியுமா? ஸ்டொமக் அண்ட் லிவர் அண்ட் கால் பிளாடர். சார் லிவர் ப்ராப்ளம். இல்ல, ஸ்டொமக் ஒருத்தவங்க படிங்க, லிவர் அண்ட் கால் பிளாடர் இன்னொருத்தவங்க படிங்க. எஸ், நான் ஸ்டமக் படிக்கிறேன் சார். Intestine, fear, excessive thinking and worrying, low self-esteem, correspondency, anxiety. Okay, thank you, sir. Yes, next. Sir, heart, sir. இல்ல, ஹார்ட் இல்ல, டைஜஷன் சிஸ்டம்ல டைரக்டாக பங்கு பெறக்கூடிய உறுப்புகள். டைஜஷன் சிஸ்டம்ல நமக்கு வந்து அங்க பெருசா நம்ம வந்து ஹார்ட் பார்க்கல, லங்ஸ் பார்க்கல, கிட்னி வந்து பார்க்கல, ஸ்டொமக் பார்த்தோம், அடுத்தது வந்து லிவர் பார்த்தோம், கடைசியா இருப்பாங்க லிவர் அண்ட் கால் பிளாடர் படிங்க. Liver and gallbladder, sir. Anger, resentment, frustration, irritability, bitterness. சரி, அப்போ நமக்கு மன ரீதியா வந்து எந்த பிரச்சனையில வந்து நம்ம பேலன்ஸ்டா இருந்தாலும் இல்லாம போயிட்டாலும் ஸ்டொமக்குக்கும் லிவருக்கும் என்ன கொடுத்துருக்கோமோ அதுலதான் வந்து பிரைமரி ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். அடுத்தபடியா நம்ம வந்து பெருகுடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லங்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். கிட்னி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து எஸ்கிரீஷனரி சிஸ்டம் அல்லது வந்து நமக்கு டாக்ஸின்ஸ் வெளியேறக்கூடிய தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்னி, லங்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஏன்னா இப்போ வரையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைஜஷன் அப்படிங்கிறது சரியா நடைபெறணும் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தபடியாக டைஜஷன் ஆனது எல்லாமே வந்து சரியா அப்சர்வ் ஆகணும், அப்சர்வ் ஆன அனைத்துமே வந்து சரியா ஒவ்வொரு செல்லுக்கும் போகணும், மெட்டபாலிக்னு சொல்லக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்கள் சரியா நடக்கணும். அப்போ அதுல இருந்து உருவாக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமா வந்து சரியா வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம இப்போ வரையில பார்த்துருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னா
டைஜஷன் சிஸ்டம் சார்ந்து மட்டும்தான். அதுக்கு அடுத்துதான் நம்ம டாக்ஸின்குள்ள வரப்போறோம். அப்போ டாக்ஸின்ஸ் சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹார்ட், லங்ஸ், கிட்னி அப்படிங்கிற எல்லாமே வந்து சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு உறுப்புகளுமே அடிப்படை காரணம் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கக்கூடியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், அல்லது டாக்ஸின்ஸ் கழிவு தேக்கங்களை வெளியேற்றக்கூடிய விஷயங்களுக்கான உறுப்புகளாகவும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளுமே பங்கு பெறும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு ஒண்ணு டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த உடலை வந்து பல்வேறு கழிவுகள் வந்து உருவாகுது இல்லையா, அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப இதுல வந்து நம்ம ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயம். அப்ப இன்னைக்கு எல்லாத்துக்குமே மனம் ரீதியான ஒரு பிரச்சனை எடுத்துட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பயம் தான் சார் இருக்கிறதுலே முதல் எதிரி, பயம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு பசி அல்லது ஒரு உணவு செரிமானம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லேமேன் லெவல்ல ஒரு காமன் மேனா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, வயிறு சம்பந்தப்பட்டது அப்படின்னு மட்டும் தான் தெரியும். இரைப்பை அல்லது ஸ்டொமக் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்லி நமக்கு ஃபியர் அப்படிங்கிற எமோஷன்ஸ் அப்படிங்கிற அதோட சம்பந்தப்படும். அதே மாதிரி எக்ஸஸ் திங்கிங், அப்போ வந்து ரொம்ப வந்து கவலைப்படுறது, தன்னம்பிக்கை இல்லாம போறது, அப்புறம் வந்து ரொம்ப வந்து ஆங்ஸைட்டி ஆகுறது, அல்லது கோ டிபெண்டன்சி. அப்போ யாருமே சார்ந்திருக்க வந்து தான் தனியாவே இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீண் விதாண்டமா வம்போட வந்து இருப்பாங்க. நான் தனியாவே எல்லாமே பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டொமக் வந்து பாதிக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து கவலையோட இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சார் எனக்கு வந்து வயிறு பிரச்சனையா இருக்கு சார், ஸ்டொமக்ல பிரச்சனை. அப்போ ஸ்டொமக்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஓல் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த ஜீரண மண்டலத்துல வரக்கூடிய மொத்த சிஸ்டமே வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு வந்து வாயில ஆரம்பிச்சு ஆசனவாய் வரையில இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்புகளும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் அது எந்த ட்ராக்ல சம்மந்தப்பட்டிருக்கோ, இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா டைஜஷன்ல ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு டீடாக்சிங் அல்லது கழிவு நீக்கத்துல பங்கு பெறுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸோ அல்லது கிட்னியோ நுரையீரலோ அல்லது சிறுநீரகங்கள பங்கு பெறுது அப்படின்னா அப்போ நமக்கு கழிவு நீக்கங்கள்ல வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஸ்டொமக் சார்ந்த விஷயங்கள் மாதிரி இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருந்தது, அல்லது வந்து அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரல அப்படின்னா ஸ்டொமக்கு எக்காரணம் கூட நமக்கு என்னதான் ஸ்டொமக்கு வந்து ஒரு உணவு கொடுத்தாலும் மருந்து மாத்திரை கொடுத்தோம் அப்படின்னாலும் ஸ்டொமக் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகாது, டைஜஷன் சார்ந்த பிரச்சனையும் சரியாகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக லிவர் அண்ட் கால் பிளாடர் பொறுத்தவரையில காய்ப்புணர்ச்சிகள், அது கசப்பு உணர்வுன்னு சொல்லுவோம், அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஏன் அதுக்குமே தெரியல சார், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இது அனைத்துமே நமக்கு லிவர் அண்ட் கால் பிளாடர் வந்து பாதிக்கும். சார் இந்த ஒரு பர்சனை பார்த்தாவே இன்னைக்கு அப்படியே பிடிக்கவே மாட்டேங்குது சார், ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் ஆகுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அது பிடிச்ச வேலைகளாக இருக்கலாம், பிடித்த மனிதர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு இந்த மாதிரி வந்து ஆங்கர், இரிட்டபிலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டது அப்படின்னா டைரக்டா லிவரையும் கால் பிளாடரையும் வந்து பாதிக்கும். இதெல்லாம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல. அடுத்ததா வந்து நான் பிக்சரை ஷோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்லைடு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இப்ப இந்த கிட்னி அண்ட் லங்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய விஷயங்களை வந்து பங்கு பெறும். ஸோ இப்போ இந்த லங்ஸ், கிட்னி அண்ட் ஹார்ட், இதுக்கு யாராச்சும் ஒருத்தர் படிக்க முடியுமா? லங்ஸ் கிட்னிக்கு மட்டும் படிங்க, ஹார்ட்டுக்கு வந்து அவசியம் கிடையாது. லங்ஸ் அண்ட் கிட்னி, லங்ஸுக்கு ஒருத்தவங்க படிங்க, கிட்னி அண்ட் பிளாடருக்கு வந்து இன்னொருத்தவங்க படிக்கலாம். Lungs, Yes, please. anxiety, sadness, detachment, shame, disappointment. Okay, thank you. Kidney and bladder, please, anyone? சார் கிட்னி நான் படிக்கிறேன் சார். ஃபியர், வீக், வில் பவர், இன்செக்யூர், ஐசோலேட்டட். சரி, இப்போ இதுல நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற ஸ்டொமக் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு ஃபியர் அப்படிங்கிறது ஒண்ணு வருது. அதே மாதிரி நமக்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்னி அல்லது பிளாடர் அப்படிங்கிற விஷயங்கள்லயும் ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்ப அப்போ ஒருத்தவங்க வந்து பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாலே படிப்படியா அவங்களுக்கு ஏன் வந்து கவலைகள் வருது, அல்லது பயம் இருந்தது அப்படின்னா ஏன் வந்து பொருளாதார ரீதியாவோ உடல் ரீதியாகவோ நம்ம வந்து ஒரு சக்சஸை கொண்டு வர முடியல அப்படிங்கறத இங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா
ஸ்டொமக் அது சார்ந்து வரக்கூடிய அந்த பேர் அப்படிங்கிறது நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வெரி பேசிக் நீடை வந்து பாதிக்கும். சரி சார், நான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எனக்கு சரியாவே இருந்துச்சு, ஆனா எனக்கு அந்த டாக்ஸினை வெளியேற்றக்கூடிய லங்ஸ்லயோ கிட்னிலயோ ஹார்ட்லயோ வந்து எனக்கு ப்ராப்ளம், அது சார்ந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து எனக்கு இம்பேலன்ஸா இருக்கு அப்படிங்கும் போது டைஜஷன் என்னதான் நமக்கு சரியா நடைபெற்றாலும் அந்த பல்வேறு விதமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியல அப்படின்னாலும் நமக்கு வந்து உடலும் மனமும் பாதிப்புகளுக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து கிளியரா புரியுதா? எப்படி வந்து மனமும் உடலும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் சார். அதே மாதிரி இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா? இதுல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நெர்வஸ் மூலியமா வந்து கனெக்டா இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, வேகஸ் நெர்வ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலியமாவும் கனெக்டா இருக்கும். அதே போல சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம் அல்லது பெரிபெரல் நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அந்த சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்டிருக்கும். பெரிபெரல் நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மற்ற இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில மைண்டும் பாடியும் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம மைண்ட் இருந்தாலும் இல்லாம போனாலும் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும் போது ஒரு அடிப்படை நம்ம உயிரோட எக்ஸிஸ்டன்ஸா இருக்கணும் அப்படின்னா உணவா இருக்கலாம், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கலாம், நம்முடைய உடல் உழைப்பாக இருக்கலாம், அல்லது நம்ம தூங்கக்கூடியதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களோட ஒவ்வொரு ஆர்கான்ஸுமே சம்பந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தவங்க வந்து சரியா வந்து தூக்கம் இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க, அதிகமா வந்து எனக்கு கனவு வந்துட்டே இருக்கு, அதாவது புரண்டு தூங்குறேன், எனக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தூக்கம் சரியா வரல அப்படின்னு சொன்னாலும் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு டீடாக்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தடைபடும் அர்த்தம். அவங்களுக்கு மேபி டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சரியா இருக்கலாம், ஆனா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தினால ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்புகளுக்கு ஆளாவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு செரிமானமும் சரியாக நடைபெறணும், கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயங்களும் அது சார்ந்த உறுப்புகளும் சரியா இருந்தா மட்டும்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் வந்து கிளியரா ரொம்ப புரியுதா? எஸ் சார். எஸ், ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டாபிக்ல போறோம். டாக்ஸின்ஸ் பத்தி படிக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு 10 நிமிடங்கள் போதும். ஏன் அப்படின்னா இது எப்படி வந்து வேலை செய்யுது, ஏன் மைண்ட் பாடி வந்து ரிலேட் ஆகுது, எப்படி எல்லாம் வேலை செய்யுது, அந்த ப்ராசஸ் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ முதல்ல வந்து நமக்கு டாக்ஸின்ஸ் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்டர்னலா வரக்கூடியது, எக்ஸ்டர்னலாக வரக்கூடியது. இன்டர்னலா வரக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து எக்ஸோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லியும், எக்ஸ்டர்னலா வரக்கூடிய விஷயங்களை எண்டோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம பாடியில வந்து டாக்ஸின்ஸ் பில்டப் ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி 2 விஷயங்கள் வந்து காரணமா இருக்கும். இப்ப நம்ம வெளிப்புற காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன், இப்போ நான் இங்க இருக்கேன், நீங்க வந்து எங்கேயோ இருக்கீங்க. இப்ப அவங்களுடைய பிசிக்கல் பாடிங்கிறது அங்கதான் இருக்கும், ஆனா அறிவின் மூலமாகவோ ஒரு டெக்னாலஜி மூலியமாவோ ஒரு மனிதன் மூலியமாவோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க கேட்குறீங்க, நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் வந்து அல்லது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் வந்து ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்றேன். அப்படிங்கும் போது டைரக்டா வந்து நமக்கு மனம் அப்படிங்கிறது சம்பந்தப்படும், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதும் சம்பந்தப்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து நமக்கு பாடியில வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எக்ஸோடாக்சின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ நீங்க எர்லியரா எல்லாருமே சொல்லியிருந்த மாதிரி ஒரு இதயம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது சார், ஒரு லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, இல்ல வந்து நம்ம ஒரு வாயு வழியாக ஒரு உணவை கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஆசன வாயு வழியாக வந்து வெளியேறணும். அப்போ இதற்கு இடையில் நடக்கக்கூடிய பல்வேறு ப்ராசஸ், இது எல்லாத்தில இருந்துமே நமக்கு வெவ்வேறு விதமான டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ இன்டர்னலி ஜெனரேட்டட் டாக்ஸின்ஸ், எக்ஸ்டர்னலா வரக்கூடிய டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒரு பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்ல வந்து ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கும் போது அப்போ நமக்கு வந்து பொல்யூட்டடா இருக்கக்கூடிய காற்றுல வந்து சுவாசிக்கும் போது டைரக்டா நமக்கு லங்ஸ் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும். இப்போ லங்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு டைரக்டா கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது அப்படிங்கும் போது அப்போ கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த உறுப்பு வந்து டைரக்டா அந்த மாசுபற்ற காற்றுனால பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு படிப்படியாக பிரச்சனை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மேடம் சொல்லியிருந்த மாதிரி பிளட் வந்து டாக்ஸின் ஆகுது சார், அதனால வந்து மருத்துவ முறைகளை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சரியா வந்து பலன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு
சொல்லியிருந்தாங்க. அப்ப பிளட் ஏன் வந்து டாக்ஸிக் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உடல் நமக்கு செரிமானம் சரியா நடைபெற்றாலும் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ அல்லது கழிவு நீக்கத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து சரியா வந்து இயங்கவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாடியில வந்து டாக்ஸின் வந்து கிரியேட் ஆகும். அது டாக்ஸின் வந்து நாளடைவில் கிரியேட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா படிப்படியாக பிளட்ல கலக்க ஆரம்பிக்கும். அப்ப பொதுவா நமக்கு வந்து கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கிட்னி அப்படிங்கிறது தெரியும். அது வந்து ஒரு வாட்டர் சாலிபிள் அல்லது வாட்டர் எலிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மட்டும் தான் வந்து வெளியேற்றுது. அப்படியே வெளியேற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்னா பிளட்ல வந்து நமக்கு யூரியா லெவல் வந்து அதிகமாயிடுச்சு, கிரியேட்டின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்படுறோம் இல்லையா? Am I right? Yes, sir. Correct, sir. Correct. அப்போ ஏன் வருதுன்னா, அப்ப அது வந்து பிளட்ல பிரச்சனை கிடையாது, அந்த கழிவு நீக்க மண்டலங்கள் அந்த குறிப்பிட்ட உறுப்புகள் வந்து பாதிப்படைஞ்சுது. அது ஏன் பாதிப்படைஞ்சுது அப்படின்னா, ஒண்ணு நமக்கு இன்டர்னலி ஜெனரேட்டட் டாக்ஸினா இருக்கலாம், எக்ஸோ டாக்ஸினா இருக்கலாம், அல்லது என்விரான்மெண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எண்டோ டாக்ஸினா இருக்கலாம். அப்ப இந்த எண்டோ டாக்ஸின் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பப்ளிக்கோட ரிலேஷன்ஷிப்ல என்னென்னலாம் வரமோ, என்னை தவிர்த்து நம்முடைய உள்ள சார்ந்து நம்ம உள்முகமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து அதை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு எண்டோடாக்சின் அப்படிங்கிற வந்து வந்துடும். அப்ப எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா, எனக்கு வந்து மற்றவர்களால பயம் வருது, என்விரான்மெண்ட்ல மற்ற மக்களை பார்க்கும்போது வருது, அல்லது குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை சந்திக்கும் போது பயம் வருது அப்படின்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டால வரக்கூடிய விஷயங்கள். ஏன் இருக்குன்னே தெரியல சார். நான் வந்து 4 பேரோட இருக்கும் போதும், எனக்கு ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போதும் பயம் வருது, நான் தனியா இருக்கும் போதும் பயம் வருது அப்படின்னா அப்ப அது இன்டர்னல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். அப்ப ஃபியர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு டைஜஷன் சார்ந்த விஷயங்கள ஸ்டொமக் அப்படிங்கிறது பங்கு பெறும். நமக்கு டாக்ஸினை வெளியேற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது கிட்னி அப்படிங்கிறது டைரக்டா வந்து பங்கு பெறும். அப்ப கிட்னி சார்ந்த விஷயங்கள் நமக்கு மன ரீதியா என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அவங்களுக்கு கிட்னி அப்படிங்கிறது பலவீனமடையும், செயல்பாடுகள் தடைபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? அப்படி அது தடைபடும் போது இந்த கழிவு நீக்கங்கள்ல பங்கு பெறக்கூடிய உறுப்புகள் பாதிப்படையும் போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு பிளட்லயுமே நமக்கு டாக்ஸின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உடல் வந்து வெப்பமா இருக்கிறதோ இல்லை வந்து பிளட்ல வந்து ஹீட் அதிகமா இருக்கிறதோ பிளட்ல வந்து டாக்ஸின் இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம்ங்கிறது கிடையாது, கழிவு நீக்கங்கள், கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறத கிளியரா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிளியரா புரியுது எல்லாருக்கும்? Yes, sir. சரி. இப்ப பொதுவா நம்ம டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எப்படி எல்லாம் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டபாலிக் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய செயலாக்கத்தினால வரக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒவ்வொரு உறுப்புல வந்து பல்வேறு பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது இல்லையா? அப்ப அந்த செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்கும் போது அதுல இருந்து உருவாகக்கூடிய வேஸ்டேஜஸ் அல்லது கழிவுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், பிரதானமா வந்து இப்ப நம்ம உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உணவு வந்து வரக்கூடிய அந்த மொத்த சத்துக்களும் வந்து உறிஞ்சப்பட்டு அந்த டைஜஷன் ப்ராசஸ்ல இருந்து வெளியேறக்கூடிய பல்வேறு விதமான கழிவுகள் அப்படிங்கிறதும், அடுத்தபடியாக நம்ம ஆட்டோமேட்டிக்கலி சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் அல்லது என்விரான்மெண்டல்னால நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள். அப்படி என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது டைரக்டா சம்பந்தப்படக்கூடிய 2 விஷயங்கள் எது அப்படின்னா, ஒண்ணு நம்முடைய தோல், அடுத்ததாக நம்முடைய மனம் அப்படிங்கிறது. அப்போ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட மிக நெருக்கமாக நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய 2 விஷயங்கள முதலாவதாக நம்முடைய தோல் அப்படிங்கிறது பங்கு பெறும், அடுத்ததாக நம்மளுடைய மனம் அப்படிங்கிறதும் பங்கு பெறும். அடுத்ததாக நம்ம ஐம்புலன்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எப்படி பேசுறோம், எப்படி வந்து நம்ம பார்க்கிறோம், எப்படி கேட்கிறோம், எப்படி வந்து நம்ம சுவாசிக்கிறோம் அல்லது வந்து நுகர்றோம், எப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம உணர்வுபூர்வமா ஏத்துக்கிறோம், சென்ஸ் பண்றோம், இந்த மாதிரி வந்து கண், காது, மூக்கு, வாயின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களும் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். இதை வந்து ஒரு சில மருத்துவ முறைகளை வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா லிவர் அப்படிங்கிறது டைரக்டா கண்ணோட சம்பந்தப்பட்டது, ஸ்பீன் அப்படிங்கிறது டைரக்டா உதரோட சம்பந்தப்பட்டது, சிறுநீரகங்கள் அப்படிங்கிறது டைரக்டா வந்து காதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சிறுநீரகம் அப்படிங்கிறது டைரக்டா என்விரான்மெண்டோட கான்டாக்ட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அதனுடைய துணை உறுப்பான காதுகள் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்ல ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை பல்வேறு விஷயங்களை உட்கிரகிக்கக்கூடிய விஷயங்களும் செயல்பட்டு டைரக்டா அது கிட்னிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான விஷயங்களும் நடக்கும். அப்போ நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கேட்கிறோம், எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம் அப்படிங்கிறது
ஒவ்வொரு துணை உறுப்புகள் மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கண்கள் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு லிவர் அப்படிங்கிறது வரும். அப்ப அதிகமா வந்து போன் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும், கண்ணுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சரியா வந்து நைட்ல தூங்கலாம் அப்படின்னாலும் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா அங்க நமக்கு வந்து வெளிப்புற உறுப்புகளை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர்த்து உள்ளுக்குள்ள ஒரிஜினலா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது. ஆனா ஒரு கண் ஒரு சிலருக்கு வந்து கண் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலே அவர்களுக்கு உள் உறுப்புகள் சார்ந்து லிவர் வந்து பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு லிவர் பாதிப்புக்கு ஆளாச்சு அப்படின்னாலே டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? Yes, sir. சரி. புரியுது. ஸோ அடுத்ததா ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு அனதர் ஒரு 15 to 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள வந்து நம்ம செஷன் வந்து முடியும். ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் வந்து சொன்னோம். இப்ப வரை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. சரி, இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் அண்ட் பிரைமரியா வந்து நமக்கு டீடாக்சிபிகேஷன்ஸ்ல பங்கு பெறக்கூடிய உறுப்புகள். இப்ப இது நமக்கு இன்டெஸ்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, கிட்னிங்கிறது வருது, லிவர் வருது, லங்ஸ் வருது, ஸ்கின் வருது. அப்போ நமக்கு பொதுவா நம்ம ஸ்டார்டிங் கேட்டது மாதிரி கழிவுகள் எப்படி எல்லாம் வெளியேறும் அப்படின்னா சளியா வெளியேறும் சார், அது வந்து வேர்வை மூலியமாக நமக்கு தோல் மூலமா வெளியேறும் அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ பொதுவாக வந்து நமக்கு ஒரு டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி எப்படி எல்லாம் வெளியேறலாம் அப்படின்னா ஒண்ணு மலமாக வெளியேறலாம், சிறுநீராக வெளியேறலாம், அல்லது சளி இந்த மாதிரியான மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான அந்த ஒரு வழவழப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு வெண்மை திரவமாக வந்து வெளியேறலாம், அல்லது வேர்வை மூலியமாக வெளியேறலாம். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு மூலியமா நமக்கு நிறைய டாக்ஸின்ஸ் வந்து வெளியே போகும். இப்போ இந்த மாதிரி பல்வேறு விதங்களாக நமக்கு டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது வெளியேறுவதற்கு வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிருங்க, பஞ்சபூதங்கள் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால நமக்கு இந்த மாதிரி வருது சார் அப்படின்னு சொல்லி. அப்போ பஞ்சபூதங்களை வந்து நமக்கு காற்று அப்படின்னு சொல்லும் போது டைரக்டா வந்து நமக்கு நுரையீரல் வந்து நமக்கு வந்து வரும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல. அப்ப நமக்கு நுரையீரல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு சார், அல்லது வந்து அவங்களால வந்து சரியா வந்து சுவாசிக்க முடியல, என்ன நினைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கழிவு நீக்கங்களுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. டைஜஷன் சிஸ்டம் வந்து சரியா இருக்கா இல்லையா செகண்டரி, ஆனா அவர்களுக்கு டாக்ஸின்ஸ் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிஸ்டம்ஸ்ல பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு நம்ம நுரையீரலை சரி பண்ண வேண்டியது இல்லை, நுரையீரல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உடல்ல இருக்கக்கூடிய அல்லது மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை சரியாக பரிபூர்ணமாக முழுமையாக வெளியேற்றணும் அப்படின்னாலே கழிவு நீக்க மண்டலத்தோட அல்லது கழிவு நீக்கங்கள்ல இருக்கக்கூடிய பங்கு பெறக்கூடிய உறுப்புகள் சார்ந்து வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் சரியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க லிவர் அப்படிங்கிறது நமக்கு டைஜஷன்லயும் வருது, டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லயும் வருது அப்படின்னு பார்க்கும்போது அப்ப நம்ம லிவர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொதுவா லிவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு என்னதான் ஒரு பாய்சனஸ் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஒட்டுமொத்த பாய்சன்ஸையும் வந்து சரியா வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் பிரிச்சு அதை வந்து பாய்சனஸா இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா மாத்தி அந்த முழுமையான ஒரு ஆரோக்கியமான தன்மை கொடுக்கக்கூடியதுல முதன்மையான தன்மை அப்படிங்கிறது லிவரை தான் வந்து சேர்ந்திருக்கும். ஏன்னா லிவர்ல தான் அத்தனை விஷயங்கள் வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து நமக்கு லிவர்ல தான் வந்து நடைபெறும். ஏன் வந்து மற்ற விஷயங்களோட இந்த லிவர் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படின்னா அடிப்படையான டைஜஸ்டிவ் சிஸ்டம்லயும் வரும், கழிவு நீக்கங்கள் சொல்லக்கூடிய டீடாக்சிபிகேஷனும் வரும் அப்படிங்கிறதுனால லிவருடைய முக்கியத்தன்மைங்கிறத நாம எல்லோருமே புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த கழிவு நீக்கத்துல பங்கு பெறக்கூடிய உறுப்புகளை மட்டும்தான் சரியாகுமா அப்படிங்கிறது கிடையாது. அந்த உறுப்பு சார்ந்து எந்த மாதிரியான மனநலம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கோ, இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பாதிப்புகளுமே சரியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லி வந்தாலே ஜஸ்ட்
ஒரு கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்ம 2 விஷயங்களை பார்க்கணும். ஒண்ணு உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள். அடுத்ததாக இன்னொரு 2 விஷயங்கள். இது வந்து நமக்கு எண்டோடாக்சினா அல்லது எக்ஸோடாக்சின் அப்படின்னு பார்க்கணும். அப்ப நமக்கு வந்து இன்டர்னலா வரக்கூடிய டாக்ஸினா அல்லது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய டாக்ஸினா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு கண்கள் வழியாக வந்து பல்வேறு அசம்பாவிதங்களை பார்க்கிறோம், பல்வேறு விதமான கொடுமைகளான விஷயங்களை பார்க்கிறோம் அப்படின்னா அப்ப டைரக்டா நம்முடைய லிவர் அப்படிங்கிறது பாதிப்பாகும். அல்லது எப்போதுமே வந்து ஒரு பதற்றமான செய்திகளை கேட்கிறோம், பதற்றமான விஷயங்களை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்றோம், அல்லது வந்து டாக்ஸிக் பீப்புள் வந்து பேசிட்டு இருக்கிறதே வந்து என்ன நம்ம காதுல கேட்கிறோம் அப்படின்னா டைரக்டா வந்து நம்ம கிட்னியை வந்து பாதிக்கும். இப்போ ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வயதான நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதிப்புகள்ல வர மாதிரியான நியூஸை வந்து காட்டாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க என்ன உண்மையா நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து பயம் வந்துருச்சு, அந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த கழிவு நீக்கங்கள்ல பங்கு பெறக்கூடிய உறுப்புகள் வந்து பலவீனமா இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப இரிட்டேட்டாவோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப பயப்படக்கூடிய நேச்சர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே இருக்கும். இப்போ ஒண்ணு நமக்கு ஜீரணம் அப்படிங்கிறது சரியா இருக்கணும், அடுத்தபடியாக கழிவுகள் அப்படிங்கிறது சரியா வந்து வெளியேறணும். இந்த 2 விஷயங்கள் சரியா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ்ல பார்த்ததோ அல்லது வந்து உடலோட மனம் எப்படி சம்மந்தப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் சரியாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த லங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு லங்ஸ் ரிலேட்டபிளா எந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எஸ் ப்ளீஸ், எனிவன் ப்ளீஸ் கைண்ட்லி ரீட். சார் துக்கம் இருந்தனாக்கா லங்ஸ் வந்து பாதிக்கும் சார். சேட்னஸ். sadness. அந்த லங்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க சார் ஒன்ஸ் அகைன். எதுங்க சார்? லங்ஸ் 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 1 second. Anxiety, sadness, detachment, shame and disappointment. ஓகே. அப்போ டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலோ ஆங்ஸைட்டி இருந்தாலோ நமக்கு வந்து துக்கம் துயரங்கள் இருந்தாலோ எதுலுமே வந்து சரியா வந்து மக்களோட வந்து இணக்கமான தன்மையில இல்லாம போயிட்டாலோ, இப்போ எப்படின்னா இப்ப நம்ம நிறைய ஸ்கூல் காலேஜ்ல படிச்சிருப்போம், ஒரு மீட்டிங்ல பார்த்திருப்போம், எல்லாரும் ஒரு மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் தனியா இருப்போம், நான் எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டேன், யாரோடுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க, யாருக்குமே செட் ஆக மாட்டாங்க, என்னதான் நல்லது சொன்னோம் அப்படின்னாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் ஸ்டேட்லயே இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட யூனிக்னஸ் வந்து காட்டணும், அதில் வந்து நான் தனியா தான் இருப்பேன், நல்லா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து இருப்பாங்க. இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க டைரக்டா வந்து லங்ஸ் பாதிக்கும். அல்லது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் வந்து சரியா வந்து டாக்ஸின் வெளியேறல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. புரியுதுங்களா? இப்ப வந்து ஒருத்தவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க, துக்கமா இருக்காங்க, துயரமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களோட கழிவு நீக்க உறுப்புகள் சரியாக செயல்படவில்லை, அவ்வளவுதான், ஒரே ஒரு வரியிலும் முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த கழிவு நீக்கத்தை நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னா லங்ஸ் சரியா செயல்படும். லங்ஸ் சரியா செயல்பட்டது அப்படின்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய உடல் இயக்கங்கள் சரியாக நடைபெறும், அது சார்ந்து மன ரீதியாக இருக்கக்கூடிய மனநிலைகள் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியரா புரியுது எல்லாருக்கும்? புரியுதுங்க சார். எஸ் சார். ஓகே. சோ சரி, இப்போ வந்து நமக்கு உடல் ரீதியா வந்து கழிவுகள் ஏற்படும் போது நம்ம எப்படி இருப்போம், அல்லது மன ரீதியா வந்து கழிவுகள் இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சோ இப்போ உடல் ரீதியா வந்து கழிவுகள் இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி? சார் வணக்கம் பெருமாள். அவங்க உடல் கழிவுகள் நீக்கம் இல்லைன்னா ஒரு சோர்வு அடைஞ்ச மாதிரி, ஒரு மற்றவங்கள மாதிரி இருக்காம ஒரு தன்னுடைய எது இழந்த மாதிரி இருப்பாங்க சார். ஓகே. அது கழிவு நீக்க இது பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் சார். ஓகே. எஸ், எனி அதர் பர்சன்ஸ்? சார், உடம்புல கழிவுகள் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான நோயா வெளிப்படும். உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது கிரியேட்டின் யூரியா லெவல் அதிகமாகவும், யூரின் சரியா போகாது, உடம்புல நீர் அதிகமா தேக்காவும், முடி கொட்டும், எலும்புகள் பலவீனம் அடையும்,
மாதிரி லங்ஸ்ல இருக்கும்போது வீசிங்கோ, ஆஸ்துமாவோ இல்ல சளி சம்பந்தமான பிரச்சனைகளாவோ அது உள்ள வந்து பலமா இருக்கிறத வெளிக்காட்டுறதுக்காக வெளியில ஏதாவது நோயா வெளிப்படுத்தும். லிவர்ல ப்ராப்ளம் இருக்கும்போது மஞ்சக்காமலையும் வரலாம், இல்ல கண் சம்பந்தமான பிரச்சனையும் வரலாம். இப்படி உறுப்புக்கு ஏத்த மாதிரி எங்க கழிவு அதிகமா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வெளியே நோயா தெரியும். இல்லைன்னா உணர்வு ரீதியா அவங்க வந்து ஒண்ணு பயந்துகிட்டே இருப்பாங்க. கிட்னி பேஷண்டா இருந்தா, லங்ஸ் பேஷண்டா இருந்தாங்கன்னா ஓவர் திங்கிங் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இப்ப லிவர் பேஷண்ட்னா கோவமா எரிஞ்சு விடுவாங்க. இப்படி உணர்ச்சிகளாவும் வெளியே வரும் சார். ஓகே சார். இப்ப நம்ம மிக முக்கியமாக உடல் ரீதியான்னு சொல்லி பார்க்கும்போது உடல் ரீதியா அவர்களுக்கு வந்து சோர்வு இருக்கும், அதே மாதிரி உடல் ரீதியா வந்து வலிகள் இருக்கும் அதிகமா. அப்ப யாருக்கெல்லாம் வந்து உடல் ரீதியா வந்து சார் நான் வந்து மைண்ட்ல வந்து இதை பண்ணும் அதை பண்ண திங்க் பண்றேன் சார், ஆனா என்னோட பிசிக்கல் பாடி வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதுக்கு வந்து எனக்கு வந்து மைண்ட் திங்க் பண்றது வந்து என்னோட பாடி வந்து செய்ய மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியாக உடல் சோர்வு மற்றும் உடல் வலிகள் எப்போதும் இருக்கோ அல்லது அடிக்கடி வந்து உடல் வலியா இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி பெயினாவே இருக்கு சார், ஒரு மாதிரி ஒரு லேகாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவர்கள் அனைவருக்குமே நமக்கு உடல் ரீதியான கழிவுகள் இருக்கு அப்படின்ற அர்த்தம். மெயினா பார்த்தோம் அப்படின்னா லிவர் சார்ந்த பாதிப்புகள் அவங்க இருக்கும். யாரெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பிசிக்கலா வந்து டயர்ட் ஆகுறாங்க அல்லது வந்து பாடியில வந்து அடிக்கடி வந்து பெயின் வருதுன்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லோருக்குமே உடல் சார்ந்த கழிவுகள் சரியாக வெளியேறவில்லை அப்படிங்கிற அர்த்தம். அதே போல உறுப்புகள் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமரியாக பார்க்கும்போது லிவர், கல்லீரல் தான் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சரும பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா கழிவு நீக்கத்துல வந்து நமக்கு வந்து நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லோட இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கு மனம், அடுத்ததாக தோல். இதுல வந்து தோல் அப்படிங்கிறதா வந்து டைரக்டா வந்து கான்டாக்ட்ல இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அது வந்து சரியா வந்து வெளியே ஏற்ற முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என்விரான்மெண்ட் பொல்யூஷன்ஸ்னாலே வந்து நிறைய வந்து தோல் பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது இன்டர்னலா வந்து நிறைய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறிச்சு அப்படின்னாலும் அது நமக்கு தோல்ல தான் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்ப தோல் சார்ந்து யாருக்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கோ அவர்கள் எல்லோருக்குமே உடல் சார்ந்து கழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பிரைமரியா புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவர்களுக்கு உடல் சார்ந்த கழிவுகள்ல சரியா வந்து நீக்கம் அடையல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷோ பண்றேன். அதை பார்க்கும்போது நமக்கு ஏன் வந்து ஸ்கின் வந்து நமக்கு இங்க ஒரு டாக்ஸின் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின் எப்படி டைரக்டா ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்முடைய ஸ்கின் பேச்சுலர் ரெமிடிஸ் படித்திருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ புதிய நபர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஷோ பண்ணக்கூடிய இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். சரி, யாராச்சும் சொல்ல முடியுமா ஏன் வந்து நமக்கு ஒரு உடல்ல கழிவுகள் இருக்கும்போது ஏன் வந்து ஸ்கின்ல வந்து வெளிப்படுது அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? anyone please? எஸ் சார், தோல் தான் வந்து உடல்ல இருக்கக்கூடிய மேஜர் போர்ஷன் ஆஃப் த பார்ட்டு சார். அதாவது மெஜாரிட்டி வந்து தோல் தான் வந்து உடல் முழுசும் வெளியில் தெரியக்கூடியதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கழிவுகளாக இருந்தால் ஈஸியாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து தோல் தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ அதனால் வந்து தோல் வந்து மிகப்பெரிய ஒரு உறுப்புங்க. ஏன்னா உடல்ல வந்து மிகப்பெரிய உறுப்பு. அதனால வந்து அதில் தேவையில்லை. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட வந்து டைரக்டா தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு மனமும் தோல் தான் வந்து பிரைமரியா வந்து இருக்கும். அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஸ்கின் தான். அப்படிங்கும் போது டைரக்டா நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் வெளிப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் a minute. சார் எஸ் விவின்யா சார், சம் வேஸ்டேஜஸ் வந்து கேபிலரிஸ் மூலமா லிம்ப் நோடு வந்து லிம்ப் நோட்ல இருந்து அது ஸ்கின்னுக்கு வந்து வரும் சார். மேபி அதனால வந்து ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு மேஜரா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது என்னோட இது சார். சரி, ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்கின் அனாட்டமி பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பெரியதை நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கின் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோலுடைய மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி அப்படிங்கிற மாதிரி. இல்ல தோலுடைய மேல் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய தோல்ல ரோமங்கள் இருக்கக்கூடிய முடிகள் வரும்.
அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஸ்வெட் கிளான்ஸ் அல்லது அந்த வேர்வை, அந்த வேர்வையோட அந்த ஹோல்சஸ் வந்து இருக்கும். வேர்வை துளிகள் வெளியில வருது இல்லையா, அந்த ஒரு பார்ட்டிஷன் வந்து நமக்கு மேல் தோல்ல இருக்கும். அந்த நடுத்தோல் அல்லது டெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மேடம் சொல்லியிருந்த மாதிரி வந்து நமக்கு ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். பொதுவாக நர்வஸ் சிஸ்டத்தினாலதான் நமக்கு வந்து என்ன நடக்குன்னு சொல்லி எமோஷன்ஸ் வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உடல் முழுவதும் வந்து நம்முடைய மைண்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வந்து அந்த நடுத்தோல்ல வந்து நமக்கு நர்வஸ் சிஸ்டமும் வந்து சேர்ந்தே கலந்து வந்துடும். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஹைப்போடெர்மிஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தான் நமக்கு கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், அதுக்கு அடுத்து வந்து மசில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அப்ப நமக்கு வந்து ஒரு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது ரத்தம் சார்ந்த அல்லது ரத்த நாளங்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகளோ இருந்து அப்படின்னா அது வந்து தோலினுடைய அனாட்டமில வர்றதுனால நமக்கு வந்து எமோஷன்ஸ் ரீதியா மன ரீதியா வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நரம்புகள் மூலியமாக கடத்தப்பட்டு தோல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரத்தத்துல வந்து நமக்கு சுத்தமா இல்ல, ரத்தம் வந்து சரியா வந்து டிராவல் ஆக முடியல அப்படின்னாலும் நமக்கு தோல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து தோல்ல ஏன் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கான அந்த உண்மையான காரணம் வந்து இதுதான். எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? புரியுது சார். எஸ் சார். எஸ் சார். சரி, அடுத்ததா சரி, இப்ப அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம முதலாவதாக சோர்வு இருக்கும், வலிகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக வந்து சரும பிரச்சனைகள் இருக்கும். அடுத்ததாக மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக மலச்சிக்கல் அப்படிங்கிறது மனச்சிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மனம் பிரச்சனையா இருந்தாலும் மலச்சிக்கல் இருக்கும், மலச்சிக்கல் இருந்தாலும் மனம் வந்து சிக்கலாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இவங்க இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு உடலுடைய அமைப்பு, நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து டைஜஷன் சிஸ்டம் தான். அப்புறம் செரிமான தன்மைகள்ல வந்து ப்ராப்ளம் இருக்கும், அதாவது சீரற்ற ஜீரணம் இருக்கும், செரிமானத்துல வந்து நமக்கு கோளாறுகள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவா நமக்கு வந்து இந்த உடல் ரீதியான கைவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும், நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கழிவுகள் வந்து நமக்கு டாக்ஸின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் வந்து ஏன் இதுக்குன்னே தெரியல சார், நான் வந்து குறைவா தான் சாப்பிட்றான்னா என்னோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வெயிட் போட்டுட்டேன் ரொம்ப அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. இது அனைத்திற்கும் காரணம் வந்து உடல் ரீதியான கழிவுகள் தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இந்த கழிவுகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து எப்படி வந்து பிளட் டிராவல் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரி வந்து கழிவுகள் வந்து படிப்படியா நமக்கு பாடியில வந்து தேங்கிட்டே இருக்கும். அப்படி பாடியில வந்து தேங்கும் போது நமக்கு பாடியில எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாமே நமக்கு வலிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து இப்ப முட்டி வலிக்குது சார், இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட்டுகள்ல பிரச்சனை யாராருன்னு சொல்றோமோ அவர்கள் எல்லோருக்குமே உடல் சார்ந்த கழிவுகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? புரியுதுங்க எல்லாருக்கும்? எஸ் சார், புரியுது சார். சரி, அடுத்ததாக தலைவலி மழக்கம் இருக்கும். தலைவலி மழக்கம் ஏன் இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ்ல நம்ம என்ன அப்ப அந்த உடல் கழிவுகளை நீக்கிறதுக்கு என்ன சார் பண்றது? சொல்றேன் சார். ஓகே சார். எஸ், சரி. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா தலை சார்ந்த ப்ராப்ளம் வரும், தலையில வலி வரும், அது வந்து மயக்கம் வந்து அடிக்கடிக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா கட் பிரெயின் ஆக்சிஸ் நம்ம என்ன பார்த்தோம், நர்வஸ் சிஸ்டம் மூலியமா தான் நமக்கு டைரக்டா வந்து பிரெயினோட சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ பிரெயினுக்கு வந்து சரியா வந்து நமக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் சரியா நடைபெறல, அல்லது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியா இல்லாம போச்சு அப்படின்னா படிப்படியா வந்து நமக்கு தலைவலி மயக்கம் சார்ந்த விஷயம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள் உள்ளது, சுவாசம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். சுவாசிக்கிறது வந்து பிரச்சனை வந்து ஏற்படும். ரொம்ப நேரம் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே வந்து உடல் சார்ந்த விஷயங்கள். அடுத்து வந்து ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. ஸோ ஐபிபின்னு சொல்லுவாங்க, பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிறது. பொதுவாக வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பிபி வந்து அதிகமா இருக்கும், பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். அப்போ இம்யூனிட்டி வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து சக்தி கம்மியா இருக்கு அப்படிங்கிறது
உடல் சார்ந்த கழிவுகள் தான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அல்லது ரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நமக்கு டைரக்டாக உடல் கழிவுகள் சார்ந்த விஷயங்கள வந்துடும். அதே மாதிரி லங்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய விஷயங்கள் அல்லது லங்ஸ் பகுதிகளில் வரக்கூடிய விஷயங்கள் ஒரு வகையில பார்க்கும்போது ஹார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களுக்குமே உடல் ரீதியா பார்க்கும்போது அந்த கழிவுகள் தான் மிக முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது நம்ம இந்த உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த ஆர்கான்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு மன ரீதியா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. சின்ன சின்ன ஒரு டாஸ்க் இருந்தா கூட அதை வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியாது. ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஆளாகக்கூடிய நபர்களாக மாறுவாங்க. அதே போல உடல் ரீதியா எப்படி நமக்கு சோர்வு ஏற்படுமோ அதே போல மன ரீதியாகவும் இவர்களுக்கு சோர்வு ஏற்படும். இப்போ நம்ம உடல் ரீதியா பார்க்கும்போது என்ன சொன்னோம், சார் என்னோட மைண்ட் எல்லாம் சூப்பரா திங்க் பண்ணுது, ஆனா என்னோட பாடி வந்து அதோட ஒத்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப இதே நம்ம மைண்ட்ல இருந்து பார்க்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிசிக்கல் பாடி வந்து கரெக்டா இருக்கும். பிசிக்கல் பாடி வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஆனா அது வந்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது இவங்க கிட்ட இல்லாம போயிடும். ஏதோ செய்யறேன் சார், என்ன செய்யணும்னு தோணுது செய்யறேன் சார், ஆனா ஏன் செய்யறேன் எதுக்கு செய்யறேன்னு சொல்லி இந்த இன்ட்ரெஸ்டே இல்லாம ஏதோ கடமைக்காக சம்பாதிக்கணும், கடமைக்காக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கடமைக்காகன்னு சொல்றாங்க இல்லையா, அவர்கள் எல்லோருக்குமே மனம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கும் அல்லது மனதுல வந்து சோர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் எடுத்துக்கணும். இப்ப யார் ஒருத்தர் வந்து ஒரு செய்யக்கூடிய வேலைகளையோ அல்லது ஒரு சொல்லக்கூடிய விஷயங்களையோ கேட்கக்கூடிய விஷயங்களையோ திருப்தியாக ஆத்மாத்ம திருப்தியாக முழு மனதோட பரிபூர்ணமாக ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அல்லது வாங்க மாட்டேங்கிறாங்களோ அவர்கள் எல்லோருக்குமே மனம் சார்ந்த கழிவுகள் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ஒரு 100% ஹார்ட் மைண்டடோட நம்ம செய்யணும், ஒரு இதயபூர்வமாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாத நபர்கள் எல்லோருமே மன கழிவுகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உணர்வு ரீதியா பார்க்கும்போது அதிகப்படியான கோபமும் அதிகப்படியான பயமும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கும். அதே போல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப வந்து துக்கம் துயரம் சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் ரொம்ப ஈஸியா டென்ஷன் ஆகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாவும் இரிட்டேட்டும் ஆயிடுவாங்க. பொதுவா இவங்களை பொறுத்தவரையில உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு லேக், ஒரு சக்சஸ் இல்லாத மாதிரியோ அல்லது வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே திருப்தி இல்லாத மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து இவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அண்ட் பிரைமரியா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ், இல்லாத ஒரு விஷயங்கள் வந்து இருக்கிற மாதிரி கற்பனை பண்றது அல்லது இருக்கிற விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடா திங்க் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் மனம் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய கழிவுகள் தான். அப்போ ஒருத்தவங்க வந்து ஏன் இதுக்குன்னே தெரியல சார், ஏதோ ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணி ஓடிட்டே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க என்னதான் வந்து நம்ம பிராணாயாமம் பண்ணோம்னு சொன்னாலும் இல்ல யோகா பண்ணோம்னு சொன்னாலும் சரி, பிராணசக்தி ஒண்ணு நம்ம சரியா சர்க்குலேட் பண்றோம் அப்படிங்கும் போது லங்ஸோட ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும், பிராணசக்தி நல்லா இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த கழிவு நீக்கங்கள் வந்து சரியா வந்து வெளியே இருக்கும். ஆனா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய தன்மைகள் வந்து சரியா வந்து பங்கு பெற்றிருக்குமா அப்படின்னா அதற்கு மற்ற விஷயங்களையும் நம்ம சரி பண்ணா மட்டும்தான் முழுமையான நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இப்ப மொத்தமா வந்து சரி ஓகே சார், டாக்ஸின்ஸ் ஓகே, மைண்ட் ஓகே, பாடி ஓகே, இதெல்லாம் ஓகே. அப்போ இது வந்து நமக்கு ஒண்ணு டைஜஷன் வந்து சரியா நடைபெறணும், இன்னொன்னு டாக்ஸின்ஸ் வந்து சரியா வந்து வெளியேறணும். இப்ப இந்த இரண்டு விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம தூங்கக்கூடிய விஷயம். அப்ப ஸ்டார்டிங்ல ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க நமக்கு 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதங்கள்ல வரக்கூடிய பாதிப்புகள் தான் வந்து காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பஞ்சபூதங்களை பார்க்கும்போது நமக்கு நீர் மற்றும் காற்று, இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நீரா இருக்கலாம் அல்லது காற்றாக இருக்கலாம், ரெண்டுமே வந்து நமக்கு பொல்யூட்டடா இருக்கக்கூடிய தன்மைகள்ல தான் வந்து இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல வந்து பிரைமரியா நம்ம காற்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தூங்கக்கூடிய தன்மைகளை வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சரி, அப்ப நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு உடல் சார்ந்த ஆரோக்கியம் மற்றும் மனம் சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு இந்த பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய காற்று வந்து மிக மிக முக்கியமான காரணத்தை வந்து வகிக்கும். அப்ப இந்த காற்று வந்து நமக்கு அந்த
பிராண சக்தியினுடைய தன்மைகள் வந்து 100% நம்ம பாடியில வந்து சரியா வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து உடல் ரீதியா மன ரீதியா இருக்கக்கூடிய ஒரு 50% ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து சரியாகும். அதே மாதிரி இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு தச வாயுக்கள்ல வந்து ஒரு வாயு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அது வந்து அபானன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயு. இதான் வந்து நமக்கு வந்து ஒரு மோஷன் போகிறோம் அப்படின்னா கீழ் நோக்கி ஒரு விசையை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த அபானன் வாயுனாலதான் நமக்கு ஏற்படும். அப்போ அபானன் வாயுக்கள்ல வந்து நமக்கு வந்து பிரச்சனை வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு என்னதான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இல்லை டைஜஷனோ நமக்கு வந்து இந்த கழிவு நீக்கங்களுடைய உறுப்புகளை சரியா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அந்த பஞ்சபூதங்கள்ல அந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய தன்மைகளை பார்க்கும் பொழுது அபானன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு மட்டும் நமக்கு வந்து இம்பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப நம்ம பிராணாயாமம் யோகாக்கள் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களை வந்து பண்ணலாம். பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்ம வசிக்கக்கூடிய நம்முடைய என்விரான்மெண்ட், நம்முடைய வீடுகள் அல்லது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீஸோ அல்லது பிசினஸ் என்விரான்மெண்ட்டோ முழுவதுமாக நம்ம காற்றை வந்து பரிபூர்ணமாக பெறக்கூடிய தன்மையில இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம குடிக்கக்கூடிய நீர் வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து எல்லா நிலத்தடி நீருமே வந்து ஓரளவுக்கு வந்து இப்ப பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அந்த எடுக்கக்கூடிய நீரை வந்து சரியான அளவுல சரியா வந்து நம்ம ப்ராப்பரா வந்து இன்டேக் எடுக்கிறோமா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட பாடியில வந்து கிட்டத்தட்ட 70 to 80% அப்படிங்கிறது நம்ம பாடி வந்து நீர்னாலதான் ஆக்கப்பட்டிருக்கும். நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நீர் அப்படிங்கிற தன்மையை வந்து நம்ம ஹைட்ரேட்டடா சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே வந்து வெளியேறும். அடுத்தபடியாக நம்ம இந்த இருக்கக்கூடிய பாடியில 50 to 60% நமக்கு வந்து ஆக்சிஜன் தான் வந்து இருக்கும். எப்படி வந்து நமக்கு 70 to 80% வந்து நமக்கு வாட்டர் இருக்கோ அது போல 50 to 60% ஆக்சிஜன் இருக்கும். அப்ப இந்த பிராண சக்தின்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய தன்மையும் அடுத்ததாக நீர் சக்தின்னு சொல்லக்கூடிய நீரினுடைய தன்மையும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராப்பரா பேலன்ஸ்ல கொண்டு வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம சரியா வச்சிருந்து நம்மளுடைய எண்ணங்களை அல்லது மனதை வந்து நம்ம சரியா வச்சிருந்தோம், சரியான தூக்கத்தை கொடுத்தோம், உடலுக்கு வந்து சரியான உழைப்புகளை வந்து நம்ம சரியா கொடுத்தோம் அப்படின்னா ஃபயர் எலிமெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு பூதம் அப்படிங்கிறது வந்து படிப்படியா வந்து சமன்படும். அப்போ காற்று பூதம், நீர் பூதம், அடுத்தபடியாக நெருப்பு பூதம் அல்லது தீன்னு சொல்லக்கூடியது ஃபயர் எலிமெண்ட். இந்த 3 விஷயங்களை வந்து சரியா இருக்கிறது அல்லது நம்ம பாடியில எப்படி செயல்படுது அப்படின்னா பொதுவா வந்து இப்ப நம்ம பஞ்சபூதங்களை வந்து ஆகாயம் அப்படிங்கிறது அதான் வந்து நம்ம உயிர் சக்தின்னு சொல்லாத வந்து நம்முடைய ஒட்டுமொத்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தன்மை தான் ஆகாயம். இந்த மண்பூதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சில மருத்துவ முறைகள்ல வந்து ஸ்டொமக் அல்லது ஸ்பிளீன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் நம்ம ஒட்டுமொத்த இந்த பாடியோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு அந்த மண்பூதம் அப்படிங்கிறது வந்து வரும். அதனால வந்து நம்ம மண்ணிலே பிறந்து மண்ணிலே மடியக்கூடிய நபர்களாக இருப்போம். இப்போ மண் அப்படிங்கிறதும் ஆகாயம் அப்படிங்கிறதும் மேல் பகுதியில ஒன்றும் கீழ்ப்பகுதியில ஒன்றும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பூமி அப்படிங்கிறத நம்ம மண்ணா எடுத்தோம் அப்படின்னா ஆகாயம் என்பது ஆகாயமாக எடுத்துக்கலாம். வெட்டவெளின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 விஷயங்களை சரியா வச்சிருந்தோம் அப்படின்னாலே டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது சரியா இருக்கும். அடுத்தபடியாக கழிவு நீக்கங்கள் அப்படிங்கிறதும் சரியா இருக்கும். இதுல பிரைமரியா நமக்கு பங்கு பெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைஜஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு பூதத்தினுடைய தன்மைகள் சரியா இருக்கணும். கழிவு நீக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு காற்று பூதமும் நீர் பூதமும் சரியாக இருந்தால்தான் சாத்தியம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு பிராணசக்தி உள்ள வெஜிடபிள்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து காய்கறிகளை வந்து பொதுவாக எடுத்துக்கிறது வந்து நல்லது. அப்போ அதுல இருந்து நம்ம ஃப்ரீசர்ல வந்து வைக்காம இருக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்காம இருந்து நம்ம ஒரு இயற்கை கிடைக்கக்கூடிய உணவுல வந்து நம்ம இயற்கை எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய பிராணசக்திகள், அதுல இருக்கக்கூடிய நுண் சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பரிபூர்ணமா நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம என்ன பண்றோம், எல்லாமே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கிறோம். அடுத்தது சூடு பண்ணக்கூடிய ஒரு உணவு வந்து மறுபடியும் திருப்பி நம்ம சூடு பண்றது அல்லது பதப்படுத்தி மறுபடியும் வந்து நம்ம சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிராணசக்தி அப்படிங்கிறது வந்து முழுமையா வந்து வெளியே இருக்கும். அடுத்ததாக அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முழுவதுமாக கிடைக்காம போகும். ஸோ அப்ப எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பிராணசக்தியை வந்து சரியா இல்லாத உணவுகளை எடுக்கிறோமோ அத்தனை இடங்கள்லயும் நமக்கு இந்த காற்று பூதத்தின் மூலியமாக அல்லது நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிராணசக்தியில ஒரு கழிவுகளா வெளியேற்றப்படக்கூடிய கார்பன் மூலக்கூறுகள் அப்படிங்கிறது நம்ம பாடிக்குள்ள போகும்.
இப்போ பிராணசக்தி இல்லாத எந்த ஒரு உணவுல நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு டாக்ஸின்ஸ் தான் எடுக்கிறோம், ஒரு கார்பன் மூலக்கூறுகளை தான் எடுக்கணும், ஒரு பாய்சன் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ ஏன் அப்படின்னா இப்போ பாடியில வந்து 50 to 60% வந்து நமக்கு ஆக்சிஜன் இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய உணவு முறைகள்லயோ அல்லது வந்து நம்மளுடைய பைன் அண்ட் பாடி லேசினஸ்னால சரியான காற்றுகள் வந்து சுவாசிக்காம இருந்தோம் அப்படின்னா படிப்படியா நம்ம பாடியில வந்து கார்பன் மூலக்கூறுகளோட தன்மைகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும், பிராணசக்தியினுடைய பற்றாக்குறை என்பது ஏற்படும். இப்படி ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு டைஜஷன் சார்ந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் கழிவு நீக்கம் சார்ந்த பிரச்சனை வந்து ஒருபோதும் சரியாகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதுங்க? எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இப்போ இந்த டீடாக்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து எல்லாராலையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தேடி தேடி போய் வந்து சரியா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அல்லது வந்து ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் வந்து இருக்கலாம். ஸோ அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீடாக்ஸ். அப்போ டீடாக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் அல்லது குடல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கொண்டு வந்திருக்க ஒரு ப்ரோக்ராமோட விஷயம் என்ன அப்படின்னா டீடாக்ஸிங் பாடி அண்ட் மைண்ட். உடலை நம்ம வந்து டீடாக்ஸ் பண்ணக்கூடிய அதே நேரங்கள்ல நம்ம மனதையும் சரி பண்ணக்கூடிய விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் உடல் சார்ந்த பணிகளும் இருக்கும், உளம் சார்ந்த அல்லது மனம் சார்ந்த பணிகளும் இருக்கும். அப்ப நம்ம ஒரு உறுப்பை வந்து நம்ம சரி பண்றதுல வந்து அந்த உறுப்புல உருவாக்கக்கூடிய கழிவுல வந்து நம்ம சரியா முழுமையா வெளியேற்றோம் அப்படின்னா அந்த உறுப்பு சார்ந்து உடல் கழிவுகளால் ஏற்படக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றணும், மனம் சார்ந்து இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றணும்னா மட்டும்தான் அந்த ஒரு உறுப்பு அப்படிங்கிறது வந்து சரியான தன்மையில வந்து செயல்படும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபார் பாடி அண்ட் மைண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு 48 days ஒரு மண்டலம் அல்லது 48 நாட்கள் வந்து நமக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படின்னா வந்து அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ்லயே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 48 நாட்கள் வந்து நிறைய டயட்ஸ் இருக்கும், இல்லை வந்து நிறைய வந்து ஷெடியூல் வந்து நம்ம டைட்டா வந்து ஹெக்டிக்கா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குமானா அப்படியெல்லாம் பெருசா வந்து எதுவுமே வந்து இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்க என்ன சரியா வந்து ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா, வீக்லி ஒன்ஸ் நீங்க உங்களுடைய மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த மாதிரி வருது அப்படிங்கிற பொறுத்து படிப்படியா அந்த ஒரு 48 daysக்கு நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இப்ப இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிளியரா புரிஞ்சுது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பரிமாணம் நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து தாராளமா வந்து உங்க கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். ஸோ அப்படி இல்லை சார் அடுத்துக்கிட்ட என்ன விஷயங்களை சொல்ல வரீங்களோ அது மட்டுமே சொல்லுங்க அப்படின்னாலும் டைரக்டா வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ நமக்கு 9 o'clock ஆக போகுது. நம்ம அரௌண்ட் ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நம்ம 7:20 கிட்ட தான் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படி இல்லையா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணிடுவோம்.